யூரோப்பியன் யூனியன் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி. இப்போ வந்துட்டு யூரோப்பியன் யூனியன் 10 நாடுகளும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அவங்களோட ஆர்மியும் அதே மாதிரி அவங்களோட எக்கனாமிக்கல் க்ரோத்தும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாம் ஒன்றா யூஸ் பண்ணி நம்மளோட கண்ட்ரி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த யூரோப்பியன் யூனியனோட முக்கியமான நோக்கம். இதுக்காக நிறைய அமைப்புகள்லாம் உருவாக்கப்படுது. யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி இதுக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோல் அண்ட் ஸ்டீலை வந்து அவங்க முழுக்க முழுக்க பயன்படுத்தணும். எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக கிடைக்குதோ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வெல்த்தை வந்துட்டு மற்ற கண்ட்ரிகளுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதாக உருவாக்கப்பட்டு தான் இந்த யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி சரிங்களா. அதுக்கடுத்து யூரோப்பியன் எக்கனாமிக் கமிட்டி. யூரோப்பியன் எக்கனாமிக் கமிட்டி வந்து எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கேபிட்டல், அங்கே இருக்கக்கூடிய லேபர்ஸ், இவங்களுக்கு எல்லாம் தேவையான மக்களுக்கு தேவையான எக்கனாமிக்கல் ஹெல்ப்பும் அதே மாதிரி லோன்ஸ் கொடுக்கறது, நிறைய புது இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்காக உருவாக்கப்பட்டு தான் இந்த ஆர்கனைசேஷன். அதுக்கடுத்து சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா தி சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் came into force on July 1, 1987. It significantly expanded the EEC's scope, giving the meeting of EPS as a legal basis. It also called for the more intensive coordinations of foreign policy among the member countries according to SEA. அதாவது SEA அப்படின்னு சொன்னோன்னா சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் யாரெல்லாம் மெம்பராக இருக்கணும் அந்த கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே ஒரே ஒரு மணி சிஸ்டம் வந்துட்டு கொண்டு வராங்க. அதுதான் சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1987 கொண்டு வராங்க சரிங்களா. அதுக்கடுத்து யூரோப்பியன் யூனியன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தி மாஸ்ட்ரிச் நெதர்லாண்ட்ஸ் treaty signed on February 1992 to create in European Union the mandatory policy of common currency euro to replace national currencies managed the common monetary institutions were subsequently planned and implemented. இப்போ வந்து பார்த்தா நம்மளோட இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரன்சி இருக்குல்ல, நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லா ஸ்டேட்டுக்குமே தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்தா நம்மளோட இந்தியன் கரன்சி வந்துட்டு செல்லும் இல்லையா. அந்த மாதிரி யூரோப்பியன் யூனியனில் 28 கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க. அந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய 28 கண்ட்ரிஸ்க்கும் ஒன்றா செல்லக்கூடிய ஒரு மணி சிஸ்டம் வந்துட்டு கொண்டு வராங்க. அந்த மணி சிஸ்டத்துக்காக தான் 1992 வந்துட்டு அக்ரிமெண்ட் செய்யணுது. அந்த அக்ரிமெண்ட் மூலமாக அவங்களுக்கான கரன்சியாக யூரோ வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணப்படுது சரிங்களா. அதுக்கடுத்து ஃபால் ஆஃப் பெர்லின் வால் அண்ட் தி எண்ட் ஆஃப் தி கோல்டு வார் எரா. பெர்லின் வால் அப்படிங்கிறது வந்து தகர்க்கப்படுது. அந்த பெர்லின் வால் எங்கே இருக்குது, இந்த வால் தகர்க்கப்பட்டதுக்கு அப்புறமா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோல்டு வார் வந்துட்டு முடிவுக்கு வருது சரிங்களா. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். தி டிவிஷன்ஸ் ஆஃப் ஜெர்மனி இன்டு வெஸ்ட் அண்ட் ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனி அண்ட் ஈஸ்ட் ஜெர்மன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் லெட் டு தி கிளேரிங் டிஃப்ரென்சஸ் இன் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா ஜெர்மனி வந்துட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்துட்டு பிரிக்கப்படுது. அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை தரம், அவங்களோட மக்களோட செயல்முறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிக்கப்படுது. வெஸ்ட் பெர்லின்ஸ் எக்கனாமி பிகம் தி ப்ராஸ்பரஸ் தேங்க்ஸ் டு தி சப்போர்ட் ஆஃப் ரிசீவிங் வெஸ்ட் அண்டர் தி மார்ஷல் பிளான். அதுக்கடுத்து வந்து வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கா வந்து வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜெர்மன் கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஹெல்ப் இருக்கிறது மூலமாக அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய அளவில் பணக்கார நாடாக வந்துட்டு வளர்ந்துட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அங்கே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நிறைய கடன் கிடைக்கிறதுனால அவங்களோட கண்ட்ரியை வந்து டெவலப் பண்ணுறாங்க சரிங்களா. இன் கான்ட்ராஸ்ட் தி USSR had little interest in developing the economic in East Berlin. Further, the people in East Berlin suffered from lack of democracy and freedom. Therefore, people East Berlin moved West Berlin in large numbers. In West Berlin, on the other hand, there were a fear of Soviet could யூஸ் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் டேக் வெஸ்ட் பெர்லின். அதாவது இங்கே வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அமெரிக்காவோட ஹெல்ப் மூலமாக நிறைய பணக்காரர்களாக அதுமாதிரி நிறைய டெவலப் ஆகி வந்துட்டு இருக்காங்க. பட் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய பெர்லின் பீப்புள்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கிறது, அதேமாதிரி அவங்களோட எக்கனாமிக்கல் க்ரோத்தும் இல்லாததுனால இங்கே இருக்கக்கூடிய அவங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதேமாதிரி அங்கே போனால் நம்ம பணக்காரம் ஆகிடலாம் அப்படிங்கிற நினைப்பில் இங்கே ஈஸ்ட் பெர்லினில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வெஸ்ட் பெர்லினுக்கு போகிறாங்க. ஆனால் வெஸ்ட் பெர்லினில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அதேமாதிரி அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் என்ன ஒரு முக்கியமான சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரஷ்யா வந்துட்டு அவங்களோட சோல்ஜர்ஸை இந்த மாதிரி சாதாரண மக்கள் வெளியில் அனுப்பி நம்மளோட ஆக்குபை பண்ண நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு சந்தேகம் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்படுது சரிங்களா. இன் a wall in 1961 which virtually cut off West Berlin east from Berlin and surrounding East German areas. It was heavily graduated with the watchtowers and lethal implements to stop the peoples from east. In the late 19th century, the USSR old Eastern European countries and weakening a mass peoples assembled on 9 November 1819. Both sides they wall began to demolish it. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஈஸ்ட் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பெர்லினில் இருந்து வெஸ்ட் பெர்லினுக்கு போகிறதுக்கான மக்களை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெர்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தடுப்பு சுவர் வந்துட்டு கட்டப்படுது. இது ஒரு நாட்டிலேருந்து இந்த ஈஸ்ட் பெர்லின்லேருந்து வெஸ்ட் பெர்லினுக்கு போகக்கூடிய மக்களை வந்துட்டு தடுக்குது. இதை எதிர்க்கிறதுக்காக 1961 வந்து பார்த்தீங்கன்னா இந்த
வால் வந்துட்டு கட்டப்படுது. அதுக்கடுத்து 1989 வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 சைடும் மக்கள் வந்துட்டு சேர்றாங்க. பெர்லினில் இருக்கக்கூடிய மக்கள், ஈஸ்ட் பெர்லினில் இருக்கக்கூடிய மக்களும், அது வெஸ்ட் பெர்லினில் இருக்கக்கூடிய மக்களும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்குறாங்க. அடித்து நொறுக்கிறது மூலமாக இந்த ஜெர்மனி வாஸ் அஃபிஷியலி ரீயுனைட்டட் இன் 3rd October 1919. அதாவது பெர்லின் வாலை தகர்க்கிறது மூலமாக 1919 அக்டோபர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்க்கப்படுது. சரிங்களா. இட் வாஸ் சிம்பாலிக் பவுண்டரி பிட்வீன் தி கம்யூனிசம் அண்ட் கேபிட்டலிசம் வித் தி ஃபால் ஆஃப் தி பெர்லின் வால் followed by the collapse the Soviet Union and the Cold War era came to end. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்லின் ஒரு கம்யூனிசம், அமெரிக்கா வந்துட்டு கேபிட்டலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரி, அதே மாதிரி ரஷ்யா வந்துட்டு கம்யூனிஸ்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரி. கம்யூனிஸ்ட்டுக்கும் கேபிட்டலிஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வந்த ஒரு விஷயமா இந்த பெர்லின் வால் வந்துட்டு பார்க்கப்படுது. சரிங்களா. பெர்லின் வால் வந்துட்டு உடைச்சது மூலமாக ஜெர்மனி வந்துட்டு மறுபடியும் ஒன்றா சேருது. தென் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் சோவியத் யூனியன் வந்துட்டு எப்படி பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். In 1970s and early 1980s, the Soviet Union continued to retain a strong and dominated positions in international politics. However, the economic was suffering and was unable to match the ப்ரொடக்டிவிட்டி கெப்பாசிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் அப்படிங்கிறது உருவாகுது. சோவியத் யூனியனில் நிறைய கண்ட்ரிஸ் மெம்பராக இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே இவங்க பொலிட்டிக்கல் வைஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பட் எக்கனாமிக்கல் வைஸ் வந்துட்டு அவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அதில் மெம்பராக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே ஏதாச்சும் ரஷ்யா வந்துட்டு நமக்கு எக்கனாமிக்கல் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனால் ரஷ்யாவால் எக்கனாமிக்கல் ஹெல்ப் எதுவுமே பண்ண முடியதில்லை. சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா in 1985 மிகாலே கோர்பச்சேவ் took over head of the USSR. Gorbachev spoke about the need of opponents, Glasnost and reforms, Perestroika, but the commitment to the reform apart from the opposition within the ruling Communist Party did not match the resources. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து கோர்பேசோவ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 1985 இந்த யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து தனியாக பிரிஞ்சு போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட் இந்த யூஎஸோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்கிறது கம்யூனிஸ்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது கம்யூனிஸ்டத்துக்கு எதிராக பேசுனதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்எஸ்ஆர் அமைப்புகள்லேருந்து வெளியே போகிறார். சரிங்களா. இந்த மிடில் ஆஃப் 1980s about the 1/3 of the total GDP was going to the military. In order to maintain the parity with the US and the contestants of the President Regimenets was started program, it became necessary for the Soviet Union to allocate more funds to the military, and the increasing military budgets further strained the சோவியத் எக்கனாமி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சோவியத் யூனியனை வந்து பார்த்தா ரெண்டாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பகுதி அவங்களோட மிலிட்ரி ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக போகுது. இதெல்லாம் அவங்க இருக்கிற சோவியத் யூனியனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கண்ட்ரிக்கும் டெவலப்மெண்ட் ஏற்படுறதில்லை. சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தி இயர் 1980 saw the first mass protest in ஆர்மேனியா அண்ட் தி பால்டிக் ஸ்டேட்ஸ். பால்டிக் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் வந்துட்டு வெடிக்கப்படுது. இந்த போராட்டத்தின் விளைவாக தான் 1989 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்லின் வால் வந்துட்டு தகரப்படுது. பெர்லின் வால் தகரப்பட்டதுக்கப்புறமா 1991 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட் தி ஆன் ஈச் ஆக்கேஷன்ஸ் வாஸ் இன்டரப்டட் பை தி மேசிவ் மைனர்ஸ். அங்கே இருக்கக்கூடிய மைனர்ஸ் அப்படின்னு சொன்னால் சுரங்க தொழில் செய்யக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர்பச்சேவோட சப்போர்ட் மூலமாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 1991 இந்த யூஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வரப்படுது. சரிங்களா. தி ஈஸ்ட் யூரோப்பியன் கம்யூனிஸ்ட் ஸ்டேட்ஸ் அண்டர் தி சோவியத் அம்பர்லா were also in a deep economic and social crisis. Gorbachev decisions and lose the Soviet control on countries Eastern Europe created an independent democratic momentum. ஈஸ்ட் யூரோப்பியன் பகுதிகளில் வந்து பார்த்தா பெரும்பாலான பகுதிகள் கோர்பச்சேவோட தலைமையில் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் வந்து ரஷ்யா கிட்டேருந்து சுதந்திரமாகிக்கிறாங்க. சுதந்திரமாகிறதுனால ரஷ்யா வந்து இவ்வளோ பெரிய நாடுகள் நாடாக இருந்துட்டு அவங்க சுதந்திரமாகிறது தடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான தாட் வந்துட்டு அதோட மெம்பர் கண்ட்ரிஸ் கிட்டே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இதனால் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாப்புலாரிட்டி இழக்குது. சரிங்களா. அதுக்கடுத்து A wave of demonstrations that swept east led to the demolitions of Berlin Wall in 1989. 1989 ஜெர்மனியில் இருந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்லின் வால் தகர்க்கிறதுக்கு முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்துட்டு இருந்துச்சு. சரிங்களா. அதுக்கடுத்து subsequent to the regimes in Czechoslovakia followed by Bulgaria fell. An attempt by the Romanians Nicolas Ceausescu to resist the wave of
changing by shooting the demonstrators ended in execution firing squad December 1989 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பெர்லின் வாலை தகர்க்க முயற்சிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாலை யாரெல்லாம் தகர்க்காங்களோ அவங்களெல்லாம் சுட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சோவியத் ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணதால சோவியத் ரஷ்யாவோட மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுது. என்ன இவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையிலே வந்து அதாவது சோவியத் யூனியனில் மெம்பராக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு இடையில் வந்துட்டு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுது. சரிங்களா. தென் Gorbachev made a last attempt to take a hard line against the disturbances only to be challenged by the second great miners strike in 1991. Huge demonstrations in Moscow. மாஸ்கோ அப்படிங்கிறது ரஷ்யாவோட தலைநகர். அந்த ரஷ்யாவோட தலைநகரில் அங்கே இருக்கக்கூடிய சுரங்க தொழிலாளர்கள் செய்யக்கூடிய விவசாயிகளை சுரங்க தொழிலாளர்கள் செய்யக்கூடிய தொழிலாளர்களை வச்சு கோர்பச்சேவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்துட்டு ஏற்படுத்துகிற 1991. In response to conservative forces to his government attempt to take hard line without Gorbachev, they used troops in Moscow stage cope in the held Gorbachev under the house arrest. Other military units refused to back them, and as a result the power fell into the hands of Boris Yeltsin and reformer backyard of பை தி வெஸ்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இவர் கோர்சேவை வந்துட்டு விட்டுட்டே இருந்தால் இவர் வந்து மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்கோவில் அவரை பிடிச்சி அவரோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அரெஸ்ட் வந்து பண்ணி வைக்கிறாங்க. அவருக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் நிறைய பேருக்கு இருந்தாலும் அவரை மாதிரியே திங்க் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்கக்கூடிய எல்ஸ்டின் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த மீன் டைம் 3 பால்டிக் ஸ்டேட்ஸ் தட் ஃபார்ம்லி லெஃப்ட் தி சோவியத் யூனியன். அந்த ப்ராப்ளம்னால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா பால்டிக் பிளேஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் 3 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தோன்னா இந்த சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்சு போகிறாங்க. தேர் வேர் அட்மிட்டட் டு தி யூஎன் இண்டிபெண்ட் கண்ட்ரிஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அமெரிக்கா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இந்த சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்சு வந்த நாடுகளை சுதந்திர நாடுகளை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. சரி, அந்த 3 நாடுகள் எந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈஸ்டோனியா, லாட்வியா அண்ட் லிதுனியா. இவங்க தான் சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்சு வந்து ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினவங்க. சரி, நவம்பர் 1991 11 ரிப்பப்ளிக்ஸ், அதாவது 11 ரிப்பப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. உக்ரைன், ஜார்ஜியா, பெல்லாரஸ், ஆர்மேனியா, அசர்பைஜான், கசகஸ்தான் அண்ட் கிர்கிஸ்தான், மோல்டேவியா அண்ட் துர்க்மெனிஸ்தான் அண்ட் தாஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சோவியத் யூனியன்லேருந்து நாங்கள் பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்ஸ்டன்ட்லி தே டிக்ளேர்ட் தே வுட் எஸ்டாப்ளிஷ் த காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து காமன்வெல்த் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆன் December 25 Gorbachev announced his resignation for his 6 days of Soviet Union continued to exist only the name of the midnight. On 31 December 1991 was formally dissolved. USSR was no more. 1991 டிசம்பர் 31 அன்னைக்கு அஃபிஷியலாக வந்து பார்த்தா சோவியத் யூனியன் பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. இந்த லெசன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் அவ்வளோதான் முடிஞ்சது. சரிங்க, இந்த லெசன் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோரி டைப்பில் வேணும் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த லெசன்ஸ்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் ஒரு ஸ்டோரி டைப்பில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டுருக்கும். இதே மாதிரி நான் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய்.